அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்து சம்இஃப் எஸ் அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். நிறைய இடங்களில் வந்து இது பயன்படுத்த வேண்டி வரும். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. சரி, ஐடி நம்பர், நேமு, மொத்தம் எவ்வளோ சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவே இருக்குது. என்கிட்ட வந்து ஷீட் 2ல் வந்து ஒவ்வொரு ஐடியிலையும் வந்து ஒவ்வொரு டேட்டில் எந்த சிட்டியில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து 4 ஐடி நம்பர் இருக்குது. ஸோ 4 ஐடி நம்பரும் வெவ்வேறு டேட்டில் வெவ்வேறு மாதிரியாக சேல்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த 1001 அப்படிங்கிற ஐடி மட்டும் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அப்புறம் 2,49,000 சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதேமாதிரி ஒவ்வொரு ஐடியும் எனக்கு இப்போ 1002 அப்படின்னா 1002 மட்டும் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வேணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா நமக்கு தேவைப்படுது, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஸோ அதை வந்து சம்இஃப் எஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஷீட் 2ல் போங்க. ஷீட் 1ல் ஆல்ரெடி நான் நம்பர் கொடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல ஈக்குவல் டோட்டல் சேல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே என்ன பண்ணுங்கள், ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு சம் இஃப் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒரு கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சம்இஃபே போதும். நிறைய கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது சம்இஃப் எஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அது எப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். முதல்ல சம்இஃப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சம்இஃப் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன கேட்குது, ரேஞ்ச் அப்படின்னு கேட்குது. சரியா? ஸோ அப்போ அந்த கண்டிஷன் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அப்போ அந்த 1001 1002 இந்த ஐடி நம்பர் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸை அப்படியே நீங்கள் ஷீட் 2க்கு வாங்க. வந்துட்டு இந்த இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கீழே வரைக்கும் கொண்டு போங்க. கொண்டு போயிட்டீங்கன்னா இப்படி செலக்ட் ஆகிக்கும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் மேலே நல்லா கவனிக்கணும். ஈக்குவல் டு சம்இஃப் ஷீட் 2 ஒரு ஆச்சரியக்குறி போட்டிருக்கு, A2லேருந்து A27 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கமா கொடுங்க. கொடுத்துட்டு க்ரைட்டேரியா. சரியா? இந்த ஷீட் 1 அப்படிங்கிறது அகெயின் வாங்க. இந்த இடத்துல 1001 செலக்ட் பண்ணுங்கள். அகெயின் ஒரு கமா கொடுங்க. அதுக்கடுத்து என்னது, சம் ரேஞ்ச். எதை கூட்டணும் அப்படின்னா இந்த ஷீட் 2ல் இந்த நம்பர்ஸை கூட்டணும். சரியா? அப்போ ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கணும், இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு என்டர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. என்னென்னா, இது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டபுள் கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடியதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றுக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் போடணும். இதில் ஒரு டாலர், அதுக்கப்புறம் இங்கே ஒரு டாலர், அதுக்கப்புறம் இதில் ஒரு டாலர், இதுக்கு ஒரு டாலர், இந்த இடத்துல ஒரு டாலர், இங்கே ஒரு டாலர், இங்கே ஒரு டாலர், இங்கே ஒரு டாலர் போட்டுக்கோங்க. நல்லா கவனிச்சிக்கணும். இந்த ஷீட் 1 A2 தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி டாலர் நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். போட்டுட்டு ஒரு என்ட்ரு அடிங்க. அடிச்சுட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த கார்னரை கிளிக் பண்ணி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஐடியையும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கிடச்சிரும். இன்கேஸ் நீங்கள் ஷீட் 1ல் போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் சம் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும்னா, ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிடும். இது வந்து ஒரு டேட்டா தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதே வந்து சம்இஃப் எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சம்இஃப் எஸ் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நிறைய கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதே 1001 வந்து என்னென்னா 1001 மதுரையில் மட்டும் டோட்டலாக நான் இங்கே மதுரை எப்படி டைப் பண்ணிடுறேன். ஸோ மதுரை அப்படிங்கிறத நான் டைப் பண்ணியிருக்கிறேன். மதுரையில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வேணும். சரியா? ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதே 1001 சென்னையில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வேணும். சரியா? இது வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான். 1001ங்கிறது வந்து 1001ங்கிறது டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் அப்படிங்கிறது. இது 1001ல் சென்னையில் மட்டும் எவ்வளவு அப்படின்னு வேணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா கவனமாக பாருங்கள். ஈக்குவல் டு சம்இஃப் எஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல்ல எதை நம்ம கூட்டணும், சேல்ஸை தான் கூட்ட போகிறோம். ஷீட் 2க்கு வாங்க. இந்த சேல்ஸை ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கமா கொடுங்க. என்ன வருது, ரேஞ்ச் என்னன்னு கேட்குது. க்ரைட்டேரியா ரேஞ்ச் என்னது அப்படின்னா ஐடி தான். ஸோ அப்போ என்ன செய்யணும், இந்த ஐடிங்கிறத முதல்ல ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க. இங்கே செய்யும்போது மேலே பாரணும், ஃபார்முலா பாரை பார்க்கணும். ஷீட் 2ல் A2 கோலன் போட்டு A27 வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கம்மா போடுங்க. போட்டுட்டு ஷீட் 1க்கு வரணும். இந்த இடத்துல
A7ங்கிற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். சாரி, இந்த எங்கே ஃபார்முலா செட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல. சரியா, இந்த பாருங்கள் A6ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு கமா கொடுங்க. அடுத்து என்னது, க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 கேட்குது. இந்த மதுரை சென்னைங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குது. திருப்பி ஷீட் 2க்கு போங்க. இப்போ இந்த சென்னை மதுரை அப்படிங்கிறத ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதே சேம் ஸ்டைலில் செலக்ட் பண்ணுங்கள். அகெயின் ஒரு கமா கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து என்னது, மதுரை. சரியா, கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு என்டர், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாரி நான் இங்கே ஃபார்முலா போட்டேன், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா, ஒரு என்டர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ என்ன ஆச்சு, இப்போ மதுரை அப்படிங்கிறது வந்தாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிளை நீங்கள் போட்டுக்கணும். இது எல்லாத்துலேயுமே டாலர் சிம்பிள் போடணும். இந்த இடத்துல ஒரு டாலர் டாலர் டாலர். ஸோ எங்கெல்லாம் டாலர் சிம்பிள் போடுறோன்னு பாருங்கள். இந்த இடத்துல போடக்கூடாது. சரியா, ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸ் வந்து A6ங்கிற இடத்துக்கு வரக்கூடாது, டாலர் போடக்கூடாது. அப்புறம் இங்கே போட்டாகணும். எதுக்காகனா, நீங்கள் ஃபார்முலாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக செல் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து தானாகவே கூடிடும். அப்படி கூடாமல் தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த இது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இது ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே இது தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே என்ன செஞ்சுருக்கேன், டாலர் வந்து கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படி இழுங்க, முடிஞ்சு வச்சு. ஸோ அப்போது 1001 மதுரையில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, 1001 சென்னையில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து கிடச்சிரும். நீங்கள் அடிஷ்னலாக இதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதே 1001 மதுரையில் இந்த தேதியில் எப்படி பண்ணலாம், எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா எப்படி செய்கிறதுங்கிறதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடைய ஃபார்முலாவையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.